ஸ்டூடெண்ட்ஸ் வணக்கம். ரொம்ப எக்ஸாம் நெருக்கத்தில் வந்துட்டு இருக்கு. இப்போ நிறைய பேர் மெசேஜில் எனக்கு தமிழ் சீனியர், இங்கிலீஷ் சீனியர் ஸ்டேட்மெண்ட்டு கால்குலேஷனோட கிளியராக கொடுங்க மேடம்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ தமிழ் சீனியர் ஒன்று போடுறேன், சீரியல் நம்பரோட கேட்டிருக்கீங்க. சிலர் சீரியல் நம்பர் வித்து டோட்டலும் கேட்டிருக்கீங்க. ஒன்று ஒன்றா பார்ப்போம். இப்போ தமிழ் சீனியருக்கு தமிழ் மிஷினுக்கு மார்ஜின் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 10 to 65, 65 வச்சுக்கிட்டோம். இப்போ மார்ஜினு நான் எப்போவும் சொல்லியிருக்கேன், இது கொஞ்சம் இதாக இருக்கும், பேப்பரை கொஞ்சம் தள்ளி, தமிழ் எழுத்துக்கள் பெருசுங்கிறதுனால பார்க்க லிஜிபிளாக இருக்கிறதுனால பேப்பரை கொஞ்சம் தள்ளி வச்சுக்கோங்க. அப்போ தான் இங்கே 65 முடிக்கும் போது அந்த கேப்பு பாருங்கள், 2 இடமும் கேப்பு கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். அதுக்காக கொஞ்சம் வச்சுக்கோங்க. பார்ப்போம். இப்போ நம்ம கால்குலேஷன் போடுவோம். நம்ம எடுக்க போகிறது இதுதான். ஆனால் நான் ஃபுல்லாகவே எடுக்க போகிறது இல்லை, இது ரொம்ப பெருசாக இருக்குது. உங்களுக்கு தேவை ஒரு 2 லைன்ஸ் மட்டும்தான் நான் எடுக்க போகிறேன். ஓகேங்களா? அந்த 2 லைன்ஸ் எடுக்கும்போதே இந்த கைவினை பொருட்கள் பாருங்கள் கட் பண்ணி வந்திருக்கு. இந்த ஃபஸ்ட்டு உணவு பொருட்கள், 2வது கைவினை பொருட்கள் எடுத்துட்டு முடிச்சிடுவேன். நமக்கு தேவை இப்போ கால்குலேஷன் தான் முக்கியமாக இருக்கணும். அதே போல் இந்த ஹெட்டிங்கை 2 வரியாக போட்டு காட்டிடுவேன். அப்போ தான் ஒரு வரிக்கும் இன்னொரு வரிக்கும் டபுள் லைன் ஸ்பேஸ், 2 வரி முடிச்சுட்டு டபுள் லைன் ஸ்பேஸ் விட்டு தான் 10 to 65 வரையிலும் நீங்கள் ஐஃபன் அடிக்கணும். வாங்க. ஃபஸ்ட் எடுத்தோடனே நம்ம நீட்டாக எக்ஸாம்லேயும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இப்படி போட்டுக்கோங்க, சைடில் வச்சுக்கோங்க. 10 to 65 இப்படி போட்டுக்கோங்க. 55 பணம் கட்டி எக்ஸாம் போகிறோம் அப்படின்னும் போது ஒரு பேப்பரை வேஸ்ட் பண்ணலாம், கொடுப்பாங்க அவங்க. இப்போ இது எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ஒரு பெருசு ஹெட்டிங், இந்த 4 காலத்தையும் சேவ் பண்ணி ஒரு பெருசு, மிச்சம் 4 காலம். இப்போ பாருங்கள், அது மாதிரியே போட்டுக்கோம். 4 காலம், இதுக்குள்ளே 4 காலம், இங்கே பாருங்கள். அதுக்கப்புறம் இப்படி. ஓகேங்களா? இருக்குங்களா? அதுக்கப்புறம் பார்க்குறீங்க, சீரியல் நம்பருக்கு சின்னதாக போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இப்படி போட்டுக்கோங்க. இது ஒரு வரைவு. இதில் டைம் உங்களுக்கு ஆக போகிறதே இல்லை. இதை மாதிரி இருக்கா? அதுக்கப்புறம் இதுக்குள்ள 3 காலம், 1 2 3 காலம். இங்கே உங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் வச்சுக்கோங்க, கால்குலேஷன் அட்ஜஸ்ட்மெண்ட்டு எல்லாம் இங்கே வச்சுக்கோங்க. இது எப்போவும் நீட்டாக இருக்கணும். அப்போ தான் நம்ம எதுனாலும் டக்குன்னு பார்த்துக்க முடியும். பாருங்கள் இது எப்படி இருக்குன்னு. 1 2 3 4 5 6 இருக்கா? 1 2 3 4 5 6 இருக்கா? மேலே ஒரே லைனாக இருக்கா? இதுவும் அப்படி இருக்கா? அந்தந்த லைனுக்கு ஹெட்டிங் இருக்கா? இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி தள்ளிட்டே வா. எல்லாத்தையும் டோட்டலாக இங்கே ஒரு காலம் இருக்கா? இங்கே பாருங்கள், டோட்டலாக ஒரு காலம் இருக்கா? அப்புறம் சீரியலுக்கு, அவ்வளோதான். இப்போ என்ன பண்ணுறோம், அடுத்த ஸ்டெப்பு கை தெரியாமல் பிடிச்சி கோட்டுக்கு 2 2 விடுங்க. அடுத்து மேலேந்து கீழ் வரைன்னு பார்க்கணும் எது பெருசுன்னு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அதே போல் இன்னொன்று சொல்லிக்கிறேன், இது அப்படியே ஒரு கண்ணால் பார்த்தீங்கன்னா எங்கேயாவது ஒரு இடத்துல கமா கொடுத்துருக்கோம். 2 தள்ளி கமா, 2 தள்ளி புள்ளி, 3 தள்ளி கமா, 3 தள்ளி ஐஃபன், இதை மாதிரி எங்கேயாவது ஒன்று எக்ஸாம்பிள் கொடுத்துருந்தா அந்த ஸ்டேட்மெண்ட்டு ஃபுல்லுமே அதே மாதிரி மெத்தடை தான் ஃபாலோ பண்ணணும், இல்லைன்னா தப்பு. இப்போ பாருங்கள், இதை பாருங்கள், 2 4 6 8 இருக்குது. ஆனால் மேலே ஏதாவது 8 இருக்கான்னு பார்த்துப்போம். 2 4 6 இருக்குது. இது 2 4 5, 2 4 6. ஸோ அப்போ இதுதான் பெருசே. ஏன்னா 1,35,000 தான் எடுத்திருக்கோம். 2 4 6 8. அதே போல் இங்கே பார்க்குறீங்க நடைமுறை 2 4 6, அதுக்கு இடையில தான் இங்கே 1,00,000 இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த கமாவை நம்ம போட்டுக்கணும். இப்போ 10 கமா அப்படின்னோடனே 3 தள்ளி கமா, 2 4 6, இங்கே 2 4 6, எல்லாமே 6 தானே ஒழிய 1,00,000 இங்கே இருக்க வாய்ப்பே இல்லை. நிலையான 2 4 6. இங்கே பார்த்தீங்கன்னா ஏதாவது இருக்கா? இதுக்கும் வாய்ப்பே இல்லை. 6 ஈஸியாக பார்த்துடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சாலைகளின் 2 4 6 1 7 இருக்குது. ஆனால் இங்கே என்ன இருக்குது? 1,00,000 எதுவுமே கிடையாது. இங்கே லாஸ்ட்டு காலம் மட்டும்தான் 1,00,000. அப்போ 2 4 6 1 7 எண்ணிக்கை தான். அப்போ 7, இவ்வளோ தான்.
இது எப்பவும் 6 தான். நீங்கள் இதை எடுத்தோடனே டக்குன்னு போட்டுக்கலாம். இது மட்டும் இங்கிலீஷ்க்கு தான் 6, சாரி, தமிழுக்கு 4. பாக்கியா அப்படி. அடுத்தது பார்த்தீங்கன்னா இதை போட்டு முடிச்சிட்டிங்களா? இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இது அனைத்தும் இந்த 55 ஐஃபனை தான் ஸ்ப்ளிட் பண்ணி போடுறோம். போட்டுட்டு மிச்சம் அந்த எவ்வளோ இருக்கோ அதுதான். அப்போ என்ன பண்ணணும்? 4 2 6 8 10 12 14. 14ஆ? இப்படி கூட வாங்க. 10 20 33 35 36 37 41. அப்போ இந்த 55 ஐஃபனில் 41 கழிக்கணும். எவ்வளோ வருது? 5ல் 1 போச்சுன்னா 4, 5ல் 4 போச்சுன்னா 1. இப்போ என்ன செய்யணும்? இந்த 14 வந்து 14 தான் இந்த காலத்துக்கு. புரியுதா? இதை முடிச்சிட்டோம். இப்போ ஹெட்டிங்கை போடுவோம். அதுக்கு அடுத்த ஸ்டெப்பை போட்டுருங்க. இதை டிகிரியாக கன்வெர்ட் பண்ணிங்கன்னா தான் நீங்கள் அடிக்க முடியும். ஸோ 10 + 4 14, 16 + 14 21 30, 32 + 7 சின்ன கால்குலேஷன் தான் 39, 41 + 6 47, 49 + 6 55, 50 55 55 + 2 57 + 8 65. ஓகே, நம்ம போட்டது கரெக்டு. இதுக்கிட்ட வரவே கூடாது. இங்கே ஹெட்டுன்னு மட்டும்தான் போடணுமே ஒழிய இது அப்படியே வச்சுக்கணும். ஏன்னா ஃப்யூச்சர் யூஸ்க்கு இது நம்ம தேவை. இப்போ அடுத்து என்ன பண்ணுறோம்? இந்த ஹெட்டிங்கை ரெட்டையாக அடிக்கிறோம். பார்க்குறீங்க, 2 4 6 8 10 12 14 16 18 20 22 24 26 27 தனியாக வச்சுக்கலாம். 27 தனியாக வச்சுக்கலாம். அப்போ என்னன்னா 55ல் 27 போச்சுன்னா இப்படி வந்தாலும் 2 வரியானாலும் எப்படி அடிக்கணுங்கிறதுக்காக இதை ரெட்டை வரியாக சொல்லி கொடுத்துருக்கேன். ஆனால் 55 வரையிலும் இன்கேஸ் 56 கூட ஒரே லைனாக போட்டுடலாம். அதனால் பிரச்சனையே கிடையாது. உங்களுக்கு தெரியணுமே அப்படிங்கிறதுனால ரெட்டை வரி போடுறேன். கழிச்சிங்கன்னா 8, மிச்சம் 4ல் 2 போச்சுன்னா 2, அதை 2ஆல். இதெல்லாம் என் சேனலில் ஏற்கனவே சொல்லிட்டேன். அப்போ 14 + மார்ஜின் 10 24. உங்களுக்கு வேணும்னா சேனலை நீங்கள் அப்படியே பண்ணி பார்த்துக்கோங்க. என்னோடய சேனலை ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துக்கோங்க. 24வது டிகிரியில் ஹெட்டிங் அடிக்கலாம். ஹெட்டிங் 1. இப்போ அடுத்து மிச்சம் உள்ளதை ரெண்டாவது ஹெட்டிங் இங்கே பாருங்கள். அதுக்கு தொடர்ந்து 2 4 6 8 10 12 13. இதை ஒரே ஹெட்டிங்காகவும் போட்டுடலாம். உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக நான் சொல்லித்தரேன். 13 55ல் 13 போச்சுன்னா 5ல் 3 போச்சுன்னா 2, 5ல் 1 போச்சுன்னா 4. அந்த 42 2ஆல் வகுத்தீங்கன்னா என்ன ஆகும்? 21 + மார்ஜின் 10 31வது டிகிரியில் அடிக்கலாம். ஆனால் இது ரெண்டையுமே கூட்டினீங்கனாலுமே 27 தான் வருது. 55லேருந்து கழித்து அடிச்சிடலாம். ஆனால் உங்களுக்கு 2ஆக அடிக்க ப்ரொசீஜர் இருக்கே, தப்பு பண்ணிடக்கூடாதுன்னு நான் சொல்லிடுறேன். இது 31 செகண்ட் ஹெட்டிங், 2வது. இப்போ அடிப்போம் வாங்க. ஃபஸ்ட்டு ஹெட்டிங்கு 24. இருபத்தொன்று 22 23 24. நான் வந்து இடம் விட்டு போடலை, ஒன்றா தான். இடம் விட்டிங்கன்னா தப்பாயிடும். நான் சேர்த்து தான் எண்ணியிருக்கேன். ஷிஃப்ட்டை போட்டு
அதுக்கப்புறம் டபுள் லைன் ஸ்பேஸ் விட்டுக்கிறீங்க. 1 2 சிங்கிள் லைனில் வச்சு. அடுத்த லைன் எத்தனையில் வருது நமக்கு? இதோ பாருங்க 31வது டிகிரி. 30 31. என்ன மாதிரி அடிக்காதீங்க, நீங்கள்லாம் பொறுமையாக அடிங்க. அதுக்கப்புறம் டபுள் லைன் ஸ்பேஸ் விடுறீங்க, ஐஃபனை போட்டுக்கிறீங்க. இதுக்காக தான். இப்போ பாருங்க, ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இதை அடிச்சுக்கிறோம். இன்னொரு லைனுக்கு டபுள் லைன் ஸ்பேஸ், அதுக்கப்புறம் டபுள் லைன் ஸ்பேஸ் விட்டு தான் ஐஃபன் போடணும். அதுக்காக தான் இது. இப்போ என்ன பண்ணுறோம்? அடுத்து இந்த ஒரு 4 காலத்துக்கு இதை ஒன்று சென்டர் பண்ணணும். அப்படின்னும் போது இதை பார்க்குறோம் நம்ம. இங்கே பாருங்க, 4 காலம். இப்போதைக்கு இந்த 2 காலம் எடுக்கக்கூடாது. ஏன் இந்த 2 காலத்தை, இந்த 2 எடுக்கக்கூடாதுன்னா, இது தானாக ஒதுங்கிடும். அப்படியே பார்த்தீங்கன்னாலும் இந்த 1 இதுக்கு சொந்தம், இந்த காலத்துக்கு சொந்தம். ஸோ உங்களுக்கு எப்படி இது கூட்டுக்கு வரும்? வரவே வராது. அதனால் இதை மட்டும் எடுத்துக்கிறீங்க. 10 20 26 33. அப்போ என்ன பண்ணணும்? இந்த 33க்கு தான் இதை கணக்கு பண்ணணும். இதை எண்ணுவோம். ஃபஸ்ட்டு 33 போட்டுருவோம். 2 4 6 8 10 12 14. இது 14. 33ல் 14 போச்சுன்னா 9, 2ல் 1 போச்சுன்னா 19. திரும்ப அதை டிவைட் பண்ணோம். இந்த டிவைடு 2ங்கிறது 2 பகுதிக்கு சென்ட்ரு பண்ணுறதுனால டிவைடு 2. அதையும் தெரிஞ்சுக்கோங்க. 10 எடுத்துக்கலாம், 9 எடுத்துக்கலாம். 10 ப்ளஸ் இப்போ என்ன பண்ணணும்? இந்த காலத்தினுடைய ஆரம்பத்தோட கூட்டினா மட்டும் நம்ம இந்த காலத்துக்கு தான் இதை விட்டுடணும். இதுக்கு தான் சென்டர் பண்ண போகிறோம். ஓகேங்களா? அப்படின்னும் போது இதோட கூட்டினா தான் உங்களுக்கு இங்கேருந்து டிகிரி கனெக்ட் பண்ணாதான் சென்டர் வரும். இதெல்லாம் சேர்த்திங்கன்னா வராது. ஸோ அப்போ இதெல்லாம் கிடையாது பார்த்துக்கோங்க. இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இங்கே பார்த்தீங்கன்னா 10 + 32 42ல் அதை அடிக்கலாம். சாரி, இங்கே 42வது டிகிரியில் அதை அடிக்கலாம். இப்போ அதை அடிச்சிருவோம். அதுக்கு முன்னாடி நம்ம எப்பவும் செய்கிறது மாதிரி இந்த கால்குலேஷனை போட்டுருவோம். இங்கே பாருங்கள், 8 2 அது விடுவோம். அதுதான் நமக்கு எப்போவுமே கை கொடுக்கும். 2 4 6 8. ரெண்டு விட்டோமா? 6. 2 4 6. சாரி, அது கொஞ்சம் நேராக போட்டுக்கோங்க. இப்படி தள்ளி வச்சுக்கலாம். அடுத்ததும் 6. 2 4 6. அடுத்தது 7. 2 4 6 1 7. இந்த புள்ளி. அவ்வளோதான். இது போடுறது மட்டும்தான். இதே மாதிரி போட்டுக்காங்க. இப்போ இது எத்தனையில் அடிக்கணும்னு சொன்னோம்? பாருங்க, 42 போட்டு வச்சிட்டோம். 42வது டிகிரியில் அதை அடிக்க போகிறோம். பொறுமையாக அடிங்க. நான் அவசரமாக அடிக்கிறேன்னா நான் உங்களுக்கு ட்ரைனிங்காக 40 41 42 அடுத்த லைன் ஸ்பேஸ் விட்டு அடிக்கிறீங்க. இந்த இதுக்கெல்லாம் ஸ்பேஸ் விடலை ஸ்டூடெண்ட்டு. நீங்கள் ஸ்பேஸ்லாம் விட்டுட்டு டைமெல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காதீங்க. அப்படியே அடிச்சிருங்க. ஸ்பேஸ் விட வேண்டியது என்னன்னா, ஜிஓவில் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் இடையிலும், தமிழாக இருந்தாலும் இங்கிலீஷாக இருந்தாலும் ஸ்பேஸ் விடணும். 2 பக்கமும். இங்கிலீஷாக இருந்தாலும் சப்ஜெக்ட்லன்னு வரும்போது ஐஃபனுக்கு 2 பக்கம் இடம் விடணும். ஐஃபனுக்கு பிறகு வர ஃபர்ஸ்ட் லெட்ரு கேபிட்டலாக இருக்கணும். அதுக்கப்புறம் ஜீவோவில் பார்த்தீங்கன்னா அந்த சுருக்கம் வரும் பார்த்தீங்களா, அதில் ஐஃபனுக்கு 2 பக்கம் இடம் விடணும். ஐஃபனுக்கு பிறகு வர ஃபர்ஸ்ட் லெட்ரு கேபிட்டலாக இருக்கணும். இதெல்லாம் நீங்கள் விட்டுக்கிட்டே இருக்க வேணாம், டைம் தான் வேஸ்ட்டு.
திருப்பி இதையும் சேர்த்துக்கிட்டு நீங்கள் ஐஃபன் போடணும். கோட்டுக்கு விட்ட 2 விட்டுட்டு இந்த சைடு இருக்கதை நம்ம சேர்த்துக்கிட்டு போடணும். பாருங்க, அது அடிக்க ஆரம்பிக்கிறதுக்கு கோட்டுக்கு 2 விட்டதில் 1 சேர்த்துக்கிட்டு போடணும். அப்படி அடித்து பார்த்துக்கிட்டு கூட நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ ஒரு லைன் ஸ்பேஸ் விட்டு இங்கே பாருங்க, தொழில் 2 4 6 இங்கே 8. அப்போ 2 சைடா 1 1 விட்டுறலாம். ஃபஸ்ட்டு இங்கெல்லாம் பார்க்காதீங்க, இந்த இடத்துக்கெல்லாம் போகாதீங்க. இதை ஃபஸ்ட்டு முடிச்சுட்டா ரொம்ப ஈஸி நமக்கு. ஒன்று 2 அடுத்தது அதே போல் இங்கே வரீங்க, இந்த சைடு வரீங்க. இதை விட்டுறணும், ஏன்னா அது முன்னாடி உள்ளது கோட்டுக்கு. அடுத்தது இது பாருங்க, தொழில் அடிச்சிட்டோம். சாலைகளை வச்சு தான் நம்ம கணக்கு பண்ணோம். சாலைகள் தான் 7, இது 2 4 5 பார்த்துக்கங்க. அப்போ இது அந்த முதலேருந்தே அடிக்கணும். இது 2 4 6 1 உள்ள தள்ளி அடிச்சுக்கலாம், தப்பு இல்லை. அடுத்தது இதுலேருந்தே வரணும். இன்னும் வரையிலும் வந்துருச்சு. இங்கே 1 உள்ள தள்ளணும், அல்லது அதுக்கு நேராக கூட அடிச்சுக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து எண்ணிக்கை. ஆனால் இங்கே எத்தனை இருக்குது? மொத்தம் 8. ஆனால் இங்கே பாருங்கள், 2 4 6. ஆனால் இங்கே எத்தனை இருக்குது? 8 இருக்குது. அப்போ 2 பக்கம் 1 1 விட்டுற வேண்டியது தான். இதுலேயே அடிச்சுக்கலாம். எண்ணிக்கை, அவ்வளோதான். அடுத்தது இதுக்கு நேராக இதுவும் எண்ணிக்கை தான். 2 4 6 இருக்கு, இங்கே 7 இருக்கு. அவ்வளோதான். இங்கே 1 வரும், இங்கே 1 வரும். அடுத்தது என்ன பண்ணுறோம்? அடித்து முடிச்சிருவோம். ஐஃபன். இதான் ரொம்ப ஈஸி மெத்தட். அடுத்து என்ன பண்றோம்? இதெல்லாம் இதை அடிக்க போறோம். அப்ப கீழே அப்புறமா அடிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் 1 பார்க்கணும், விவரம். இப்போ மொத்தம் என்னன்னா எத்தனை கோடு இருக்குன்னு கூட நீங்க இப்படி போட்டு பார்த்துக்கலாம். இது ஐஃபன், இது ஐஃபன், இது ஐஃபன். இடையில எத்தனை இருக்கு? 1 2 3 4. இங்க பாருங்க, 1 2 3 4 இருக்கு. 1 2 3 4 1 5 5 இருக்கு மொத்தம். இப்படி போட்டுக்கோங்க, 5 இருக்கு இதுக்கு இடையில. இப்போ என்ன செய்யணும்? இதை கட் பண்ணிடலாம். இந்த ஐஃபனேட்டட் லைட்டை கட் பண்ணிடலாம். இதை கட் பண்ணிடலாம், இதை கட் பண்ணிடலாம், இதை கட் பண்ணிடலாம், இதை கட் பண்ணிடலாம். இதுக்கு நேராக தான் அந்த இது வரும். என்ன வரும்? விவரம். இப்பயே உங்களுக்கே தெரியும், இந்த கேப்பில் தான் வரிசை எண் வரும். ஓகேங்களா? இப்போ விவரத்துக்கு போயிட்டோம்னா அரட்டிக்கு மேலே வரிசை எண் போட்டு அப்படியே அடிச்சுடலாம். இப்போ இதில் காமிக்கிறேன். தொழிலுக்கு நேராக விவரம் வரும். தொழிலேருந்து ஒரு அரட்டிக்கு மேலே போய் வரிசை எண். அப்படியே லைன் ஸ்பேஸ் லிவரால் திருப்பினீங்கன்னா எண் வந்துடும். அதுக்கு கீழே நம்ம இறக்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம தொழிலுக்கு போனோம். இங்கேருந்து 2 போனால் எண்ணிக்கை, இங்கேருந்து 2 போனால் சாலைகள், இங்கேருந்து 2 போனால் தொழில். வந்துட்டோம். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இதுக்கு கணக்கு பார்க்கணும். இது எவ்வளோ? 14. தொழில் எவ்வளோ? 4. 14 4.
இது 14. 4 போச்சுன்னா மிச்சம் 10. 10 2ஆல் வகுத்தீங்கன்னா 5. 5 ப்ளஸ் இந்த காலத்தினுடைய ஆரம்பத்தை கூட்டணும் 16. அப்போ எவ்வளோ வருது? இப்போ 16 5 21. இப்போ 21வது டிகிரியில் நம்ம அடிக்கணும். 20 21 தொழிலுக்கு நேராக வச்சுட்டோம். இப்போ அரை டிக்கு மேலே ஏற்றுனீங்கன்னா வரிசை. அதுக்கப்புறம் ஒரு லைன் ஸ்பேஸ் தள்ளினீங்கன்னா என் சென்டர். அதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணணும்? சாலைகள்கிட்ட நம்ம வரணும் அப்படின்னா ஒரு சாலைகள்கிட்ட வரணும்னா ஒரு ஸ்பேஸை தள்ளிட்டீங்க, பரவாயில்ல. எண்ணிக்கை கிட்ட வரணும்னா ஒரு ஸ்பேஸ். இப்போ நீங்கள் ஒரு அரை டிக்கு ஏத்தனை அரை டிக்கை இது பண்ணிங்கன்னா தான் இங்கே வர முடியும். அப்படியே இல்லைன்னா ஏற்றிக்கோங்க, லைட்டாக அடித்து பார்த்துட்டு ஏற்றிக்கோங்க. இப்போ என்ன பண்ணணும்? இந்த நடைமுறை மூலதனம், நிலையான மூலதனம் ரெண்டும் இந்த தொழிலுக்கும் எண்ணிக்கைக்கும் நடுவில் வரணும். இந்த பாருங்க, தொழில் சாலைகளுக்கு நடுவில் இந்த நிலையான நடைமுறை வரணும். சாலைகளுக்கும் எண்ணிக்கைக்கும் நடுவில் மூலதனம் வரணும். இப்போ என்ன செய்யணும்? இதுலேருந்து 2 டிக்கு போனால் எண்ணிக்கை, இன்னும் 2 டிக்கு போனால் சாலைகள், ஒரு டிக்கு போனோம்னா சாலைகளுக்கும் தொழிலுக்கும் இடையில வந்துட்டோம். இப்போ நிலையான 2 4 6. ஆனால் அங்கே விட்டுருக்க இடம் எவ்வளோ? ரெண்டுமே 6 6 தான் விட்டுருக்கோம். 6. இது எத்தனை? 2 4 6. அப்போ அதே ஆரம்ப டிகிரியிலேயே அடிச்சிடலாம். நிலையான. அடுத்தது இது நடைமுறை, அதுவும் 6 தான். நடைமுறை அவ்வளோதான். அதுக்கு அடுத்து லைன் ஸ்பேஸ் லிவர் விட்டுட்டு இப்போ சாலைக்கும் எண்ணிக்கைக்கும் நடுவில் இருக்கு. மூலதனம் 2 4 1 5. ஒன்று விட்டே அடிக்கலாம். ஒரு சைடு ஒன்று கூட வரும், ஒரு சைடு அவ்வளோதான். இப்போ எண்ணிக்கைக்கு வரணும்னா என்ன பண்ணணும்? அரை டிக்கு தூக்கணும். அதுக்கப்புறம் ஐஃபனுக்கு வரணும்னா லைன் ஸ்பேஸ் லிவர் ஷிஃப்ட் அடித்து ஐஃபன் அடிச்சிங்கன்னா கரெக்டாக வரும். அதுக்கப்புறம் டபுள் லைன் ஸ்பேஸ் விடுறோம். இங்கே பாருங்கள், இந்த ரூபாய் லட்சத்தில் வரணுமா? 1 2 3 4 5 6 8 10 12 1 13. 13ங்கிறத இந்த முன்னாடி இந்த இதுக்கு சென்டர் பண்ணோம்ல, அதே ஆங்கிள் தான் வரும். 13 எடுத்துக்கிறோம். ஆனால் இந்த 2 விட்டுருணும்னு சொன்னா, இந்த 2 விட்டுட்டு இதை அனைத்தையும் கூட்டினீங்கன்னா 10 20 26 33லேருந்து இந்த 13 கழிக்கணும். மிச்சம் எவ்வளோ? 0. 3ல் 1 போச்சுன்னா 2. அப்போ 2ஆல் டிவைட் பண்ணோம். 10 ப்ளஸ் ஆரம்பம் எவ்வளோ? 32. 10 ப்ளஸ் இந்த ஆரம்ப டிகிரி 32 கூட்டினீங்கன்னா 42வது டிகிரியில் ரூபாய் லட்சத்தில் வித்தின் பிராக்கெட்டில் கணக்கு பண்ணிக்கணும். 42 40 41 42. ஒன்று 2. நான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக அடிக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் அப்படி அடிக்க வேணாம். இங்கே 1 புள்ளி கொடுத்துருந்தா பரவாயில்ல, வெறும் 1 கொடுத்துருக்காங்க, ஏக்கு நேராக போட்டேன்.
இதெல்லாம் என்ன பண்ணணும்? ஆரம்ப டிகிரி நமக்கு என்ன போட்டிருக்கோம்? ஆரம்ப டிகிரி 16. 16 தான் எல்லாம் வரணும். நான் ரொம்ப அடிக்க போறதில்லை. இங்க 4க்கு அப்புறம் கோடு விட மறந்துட்டேன். 4 இதுதான் ஆரம்ப டிகிரி. இதோ பாருங்க. அவ்வளோதான். இப்போ அதுக்கடுத்து நம்ம முன்னாடி அடித்ததே தான். இதை பார்த்தீங்கன்னா ஒன்று தள்ளியே வந்துருச்சு. எல்லாமே ஒரே மாதிரி தான். நான் ரொம்பலாம் அடிக்க போகிறதில்ல. இது எத்தனை கணக்கு பண்ணியிருக்கோம்? இதோட இது 7. ஆனால் இங்கே இருக்கிறது 5. ஒன்று உள்ள தள்ளியே அடிச்சிருவோம். ரெண்டு, 32, 7 எல்லாமே ஒரே மாதிரி தான் வருது. கமா போடுறதுக்கு போட்டேன், சாரி. அடுத்தது இதை பார்க்குறீங்க. ரெண்டாவது இது ஏதாவது ஒன்று என்ன பார்த்தாலும் இல்லை. 3 3 6. ஆனால் அங்கே விட்டுருக்கிறது 6. அதனால அப்படியே அடிச்சிட வேண்டியதுதான். இதோ இந்த நீக்கு நேராகவே அடிச்சிடலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் கொஞ்சம் இப்போ இப்படி இழுத்து கூட வச்சுக்கலாம். இப்படி இழுத்து கூட வச்சுட்டு இதுதான் 11,816. அடுத்து இதில் பார்க்குறீங்க. இங்கே பாருங்க, 1 கமா வந்திருக்கு. ஆனால் கடைசியில் 15 கமா 12 கமாலாம். அப்போ என்ன பண்ணணும்? 15 கமாவை பார்த்தீங்கன்னா அது எத்தனை? 3 6. இங்கே விட்டுருக்கிறது எவ்வளோ? 3வது காலம் 6. அப்போ முன் சைடு அடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பேஸ் விட்டுறணும். இப்போ இதுலேயே அடிக்கலாம். 1 ஒரு ஸ்பேஸ் விட்டுறணும். ஏன்னா அப்போ தான் நாலு 4 5. அடுத்து இங்கே வரீங்க. இங்கே பெருசே வந்துடுது. ஒன்றுமே பிரச்சனை இல்லை. இதை கூட நீங்கள் இதோட இழுத்து விட்டுக்கலாம். இதோ பாருங்க, இழுத்து விட்டு பார்த்துட்டு இதுவரையிலும் இழுத்து விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒன்று தான், அப்புறம் நீங்கள் அழிச்சிக்கலாம். அழிக்காமல் விட்டாலும் அது ஒன்றும் தப்பு இல்லை. பன்னெண்டு கமாலாம் வருது. அதனால் 1, 09, 740. அடுத்தது 2. இதை கட் பண்ணி அடிக்கிற மாதிரி ஒன்று வருது பாருங்க. அதை அடிச்சு காமிச்சிடுறேன். இப்போ கைவினை பொருட்களா நான் உங்களுக்கு இதிலே எல்லாம் காட்டணுங்கிறதுக்காக பொருட்களை 2 உள்ள தள்ளி, அதோட முடிவில் தான் உங்களுக்கு இது வரும். அதோட முடிவில் தான் வரும். இங்கே பாருங்க, இது எல்லாம் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரையிலும் ஒன்று தான். இங்கே மட்டும்தான் 8,000 சொச்சம் வருது, 1,00,000 சொச்சம் வருது, 10,000 சொச்சம் எல்லாம் வருது. ஸோ இது எல்லாம் ரெட்டை தான். 3 தள்ளி ஒரு கம்மா, அப்புறம் 2. இங்கே கொஞ்சம் கம்மியாக வருது. 1 கமா, ரெண்டாவது இங்கே பார்த்தீங்கன்னா 1 தள்ளி, அது தள்ளி தான் நம்ம விட்டுருக்கோம். 1 கமா 735. 735. இங்கே 1 கமா
484. நான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக அடிக்கிறேன் ஸ்டூடெண்ட், நீங்களாம் அப்படி அடிக்கவே கூடாது. 816. ஓகே, அதுக்கப்புறம் டபுள் லைன் ஸ்பேஸ் விடுறோம், கோடை போட்டுடுறோம். கால்குலேஷனை கிளியராக காட்ட சொல்கிறேன், பார்த்துக்கங்க. அதுக்கப்புறம் டபுள் லைன் ஸ்பேஸ் விட்டு இந்த இதை அடிக்கிறீங்க. ஃபார்மாலிட்டிஸ் அதில் கொடுப்பாங்க. 1 2 3 4 5. ரெண்டு பேரா மாதிரி கொடுத்துருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஒரு பேராக்கும் இன்னொரு பேராக்கும் டபுள் லைன் ஸ்பேஸ் விட்டு. ஐஃபன் போடாமல் பிரிக்கணும். தமிழ் மீனிங் ஃபுல்லாக பிரிக்கணும். இப்போ கோடு போட்டு காமிக்கிறேன். கால்குலேஷனையும் உங்களுக்கு போடுவாங்க, பார்த்துக்கங்க. நீங்களும் கால்குலேஷன் பண்ணி பார்த்துக்கோங்க. இதெல்லாம் அழிச்சுக்கலாம் கடைசியா. அழிக்கலனாலும் தப்பில்லை ஸ்டூடெண்ட்ஸ். நான் ரொம்ப ஸ்பீடாக அடிக்கிறதுனால தான் இது போல தவறுகள். நீங்கள் இதை மாதிரி அடிக்கக்கூடாது, ரொம்ப பொறுமையாக அடிக்கணும். நான் இதில் என்ன நான் சொல்லியிருக்கேன்னா, ஐஃபன் ஹெட்டிங் பெருசாக வந்தால் 2 லைனாக போடணும். ஒரு லைனுக்கும் இன்னொரு லைனுக்கும் ஸ்டேட்மெண்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கும் இடையில டபுள் ஸ்பேஸ் வரணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா வரிசை எண் இது போடணும். அதுக்கப்புறம் இந்த 3 எப்படி பிரிக்கணும், இதெல்லாம் ஒவ்வொன்றுத்துக்கு இடையில டபுள் லைன் ஸ்பேஸ் வரணும். கடைசியாக டபுள் லைன் ஸ்பேஸ் விட்டு தான் கோடு போடணும். அவ்வளோதான், கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஏதாவது புரியலனாலும் கமெண்ட்ல கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். ஒரு மாதிரி அந்த ஸ்டேட்மெண்ட்ல ஒரு வரியை மட்டும் நோட்ல எழுதி வச்சு நீங்க கால்குலேஷன் போட்டு பாருங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.